சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி மற்றும் நல்ல சக்திகள் மட்டுமே இருப்பதற்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க குலதெய்வ கோவில்லையா இருக்கட்டும், இல்ல இஷ்ட தெய்வ கோவில்லையா இருக்கட்டும், எந்த கோவில்லையாவது சாமி கிட்ட வச்சு வாங்கிட்டு வந்த எலுமிச்சம் கனி நீங்க உங்க பீரோல்ல வச்சிருந்தாலும் சரி, வெளியில சாமி ரூம்ல எங்க வச்சிருந்தாலும் சரி, அந்த எலுமிச்சம் கனி ஒருபோதும் அழுகவே அழுகாது, காய்ந்து போகுமே தவிர அழுகவே அழுகாது. இதே இது உங்க வீட்டுல தீய சக்தி வேரூன்றி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஃப்ரிட்ஜ்ல எலுமிச்சம் கனி வச்சிருந்தா கூட அந்த கனி அழுகி போகும். இரண்டாவது அறிகுறி, தெய்வ சக்திகளை ஈர்க்கக்கூடிய செடிகள், அதாவது துளசி, மணி பிளானட், அருகம்புல் இது போன்ற செடிகள் உங்கள் வீட்டில் செழித்து வளரும். இந்த 3 செடியுமே ஒன்னா இல்லைனாலும் ஏதாவது ஒரு செடியாவது உங்க வீட்டுல ரொம்பவே செழிப்பா இருக்கும். மூன்றாவதாக, உங்க வீட்டுல நீங்க சமைச்ச உணவா இருக்கட்டும், இல்ல நீங்க யாருக்காவது கொடுத்தாலும் யாருமே வேணான்னு சொல்லாம எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது வாயில்லாத ஜீவன்களாக இருக்கட்டும், இல்ல யாராவது உடம்பு முடியாதவங்களா இருக்கட்டும், யாராவது உங்ககிட்ட வந்து விரும்பி வந்து உணவு கேட்டு சாப்பிடுறது, இதெல்லாமே உங்க வீட்டுல நல்ல சக்திகள் இருந்தா மட்டும்தான் இது போன்ற நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு நடக்கும். நான்காவதாக, நீங்க ஏதாவது ஒரு கோவிலுக்கோ இல்ல ஏதோ ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கோ நீங்க போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அது உடனே உங்களுக்கு நடக்கும். என்னங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு தெய்வ வழிபாடா இருக்கட்டும், இல்ல நீங்களே வீட்டுல தெய்வ வழிபாடு செய்றீங்க அப்படின்னாலும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீங்க நினைத்த அனைத்து வழிபாடுகளும் செய்யக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாச்சு அப்படின்னாலே உங்க வீட்டுல நல்ல சக்திகள் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தாராளமாகவே தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக, உங்க வீட்டுல எப்போதும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை சூழல் இருக்கும். பெரிய பணக்கார வசதி, பெரிய வசதிகள் ஏதேனும் இல்லைனாலும் கடன் இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத உடல், ஒரு திருப்தியான வாழ்க்கையை உங்களால வாழ முடியும். ஒரு நிம்மதியான வாழ்க்கையை உங்களால நிம்மதியா வீட்டுக்கு போனா அப்பா நிம்மதியா தூங்கலாம்ப்பா, நிம்மதியா இருக்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு நிம்மதியான சூழல் உங்க வீட்டுல இருக்குது. உங்க வீட்டுல நல்ல சக்திகள் இருந்தா மட்டும்தான் இது போல சூழல்கள்லாம் ஏற்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து வீட்டுக்குள்ள வந்தாலே அதிக டென்ஷன் ஆவாங்க. வீட்டுக்குள்ள அடிக்கடி சண்டைகள்லாம் வரும். இது போன்ற எந்த நிகழ்வும் இல்லாம ஒரு அழகான உங்க வாழ்க்கையை உங்களால வாழ முடிகின்றது அப்படின்னா, கண்டிப்பா உங்க வீட்டுல தெய்வ சக்தி, நல்ல சக்தி இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்து கொள்ளலாம். ஐந்தாவதாக, வண்ணத்து பூச்சிகள், சிட்டுக்குருவிகள், பல்லிகள், வாயில்லாத ஜீவன்கள் விரும்பி உங்க வீட்டுக்குள்ள வராங்க, நீங்க கொடுக்குற உணவை எடுத்துக்கிறாங்க அப்படின்னாலும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்க வீட்டுல நல்ல சக்திகள் இருக்கின்றது அப்படிங்கறது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.